நல்லா 1 இன்ச் அகலத்துக்கு நம்ம தைக்கணும். அதான் பட்டி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ரொம்ப ஓரமாக போடாமல் 1 இன்ச் அகலத்துக்கு. இது 1/4 இன்ச்சு வச்சு இப்படி கிராஸாக கொண்டு வரணும். 3வது டாட்டு இந்த இதுக்கு நேர் இதில் அப்படியே கிராஸாக இந்த 3 டாட்டுக்கு நேர் வர மாதிரி. அப்போ நல்லா எடுப்பாரு. சரி மடிக்கும் இல்லையா, அதை மடிச்சுட்டு தான் நம்ம இந்த பட்டியோட அளவு எடுக்கணும். அது இத்தனை இதாக பிடிக்கணும், இத்தனை தான் பண்ணணும்னு இல்லை. தைச்சாவே நமக்கே தெரியும் ஒரு பிடிக்கிறது எப்படி வருது அப்படிங்கிறது. இது ரெண்டும் ஒரு பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். பேக் பேக் போட்டாச்சு. இப்போதான் நம்ம பட்டியோட அளவு எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம், 2 வந்து இப்போ நம்ம கப்பு தைச்சோம் இல்லையா, இப்படி நல்லா தூக்கி விட்டுக்கணும். தூக்கி விட்டு சீசமாக வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்க, இப்போ ரெடியாக 2.5. இது மேலெல்லாம் எக்ஸ்ட்ரா வரக்கூடாது, கரெக்டாக 2.5. இங்கே 2 இருந்தால் போதும். இங்கே 2.5, இங்கே 2, இந்த இடத்துல 2.25. ரெண்டரை, 2, 2.25. ரெடியாக அப்படியே வச்சோம்னா போதும். ஏன்னா நம்ம இங்கெல்லாம் மடக்கிட்டோம் இல்லையா, இதுலேருந்து 1/4 இன்ச்சு மேலே வைக்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஆம்கோலடியே நமக்கு தையல் தள்ளி தள்ளி வரும். ரெடி அளவு எடுத்தாவே போதும். இது வந்து பிசிறு உள்ள போற மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பாத்துங்க. 1/4 இன்ச்சு வச்சுட்டு நாலு பீஸ்ல ஒரு பீஸ் தள்ளிட்டு 3 பீஸ், 3 பீஸ்ல வந்து ஒன்னா சரியா இருக்கு.
அப்படியே மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டோம்னா இந்த இடுப்புக்கு நம்ம ஓவர்லாக் போட வேண்டியதில்லை. இன்னொன்று இந்த குத்துறது இதெல்லாம் இருந்ததுன்னா கூட நம்ம இடுப்பு பகுதியில் குத்தாது. இது வந்து சாரியில தான் கொடுக்கணும், இந்த பட்டிக்கு துணி கொடுக்கணும். ஆனால் இது பத்தாதனால நம்ம ரெட்டை பீஸை அப்படியே ஒரு லைனிங் கிளாத்லேயே கொடுத்துக்கலாம். அதாவது 40 சைஸ், 44 சைஸ் இதெல்லாம் வந்து நம்ம டேப் வச்சு இல்லாமல் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க. இது கொக்கி பீஸ். ரெட்டை தையலாக போட்டுக்கணும். இது கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும். அவ்வளோதான். இனிமேல் வந்து ப்ளவுஸை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பட்டியலாம் அளவு எடுத்துட்டதுனால கரெக்டாக வந்துடும். கலத்து பீஸ். போட்டுக்கணும். ஏன்னா மற்றதெல்லாம் முடிச்சுட்டு போட்டுக்கலாம். ஆனால் அது கழுத்து பீஸுங்கிறப்போ அந்த ஜாயின் வந்து நம்ம போட்டு தான் கழுத்து அடிக்க முடியும். பீஸு இழுக்காம அந்த மேலே கொடுக்குறோம் இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா கழுத்து பீஸு அதை இழுக்காம அப்படியே ரவுண்ட் பண்ணுறோம். இழுத்துட்டோம்னா மடிக்கு கொடுக்குறப்ப மடிக்கு வராது, கோணை முனையமாக போயிடும். அந்த குதிரை எடைக்கு அப்படியே வளைச்சிட்டு வாங்க.
குட்டி குட்டியாக டாட் போட்டுக்கலாம். அப்போதான் கழுத்து திருப்புறதுக்கு நல்லா வளைவாக வரும். வண்டி சவுண்டு தான் அதிகமாக வரும். இது லன்ச் டைம்ங்களா, அதான் வண்டி அதிகமாக போகும். இந்த ஊசி ஓரமாக அந்த மடிப்பு இருக்குல்லையா, அந்த ஓரமாக கரெக்டாக இது கொஞ்சம் பெரிய ஜாயிட்டுங்கனால லென்த்தாக போகும் கழுத்தெல்லாம். எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்ம செஞ்சோம்னா அது ஈஸியாக தெரியும். கஷ்டமாக இருக்குதுன்னா கஷ்டமாக தான் இருக்கும். நான் அப்படி எடுத்துக்கிறது இல்லை. பெரிய சைஸாக இருந்தாலும் என்ன அதே வேலை, கொஞ்சம் நேரம் ஆகும். சரி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். இது வரவங்கெல்லாம் அர்ஜென்ட்டாகவே வருவாங்க, எனக்கு நாளைக்கு வேணும், சாயந்தரம் வேணும். இந்த ப்ளவுஸ் வந்து நேற்று தான் கொடுத்தாங்க, இன்னைக்கு சாயந்தரம் எனக்கு கண்டிப்பாக வேணும்க்கா, ஊருக்கு போகணும். சரின்னு வந்த வேலையை நிறுத்திட்டு இவங்களது முடிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அடிச்சு வச்சு. இந்த அளவு வந்து இந்த குதிரையை கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த குதிரையை நம்ம வச்சு இது பண்ணிட்டோம்னா அளவு ஒரே மாதிரி வரும். கை வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி வளைவு கொடுக்குற மாதிரி திருப்பிட்டே வரணும். அப்போதான் இந்த டாட் தான் நமக்கு முன்னாடி பீஸ் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இது பேக் சைடு வந்து இது. இந்த கை டாட்டும் இந்த கை டாட்டும் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நேர் அப்படியே வாங்க. இதுதான் நம்ம உடம்போட அளவு. ரைட் சைடுக்கு ரைட் சைடு கை, லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் சைடு கை. அப்படி வச்சோம்னா தான் ஒருத்தர் கை சின்னதாக இருக்கும், ஒரு கை பெருசாக இருக்கும். அவங்க கை நமக்கு தெரியாது இல்லையா, அதனால அந்தந்த சைடு உள்ள அளவு அப்படியே எடுத்துக்கணும். Yes.
பார்த்தீங்களா? இந்த டாட் வந்து கரெக்டா நேரா வரும். இந்த பட்டியோட அளவு தான் நமக்கு இங்க கரெக்டா வர்றதுக்கு சரியா இருக்கும். பட்டி கரெக்டா எடுத்துட்டோம்னா, இந்த ஏற்றத்தாழ்வு வராது. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம தைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்க முடியும். ஆனா கத்துக்கணும். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. எல்லாரும் கிளாஸா எடுக்குறாங்க, போடுறாங்க. நமக்கு அது வேண்டாம். வீடியோவிலேயே நீங்க புரிஞ்சுக்கலாம். கிளாஸ்ல மட்டும் என்ன பண்ண போறாங்க? அதே தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுவாங்க. அதுக்கு தனியா பண்றதுக்கு பொறுமையா ஒரு டைமுக்கு 2 டைம், 3 டைம் ஓட்டி ஓட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கும். நம்ம ப்ளவுஸ் தைச்சு பழகணும்னா அடுத்தவங்களுக்கு தைச்சுக்கலாம். ஒரு தையல் மிஷின் வாங்கி வீட்டில் வச்சிருக்கோமா, அது இருந்தால் போதும். உங்களுக்கு தைச்சுக்கலாம். அப்புறமா வெளி ஆளுங்களுக்கு தைச்சு கொடுக்கலாம். வீட்டில் அம்மாவோ அக்காவோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தைச்சு கொடுத்து பழகுனீங்கன்னா, அவங்க சின்ன சின்ன கரெக்ஷன் சொன்னாங்கன்னா அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். வெளியே எடுத்தோடனே ஆளுங்க தைச்சோம்னா அவங்க ஏதாவது சொன்னா நம்ம பயந்துக்குவோம். ஐயோ தப்பா தைச்சிட்டோமா, ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு. உடம்பு பாடி அளவு எப்படி சொன்னேன்? இந்த கையோட கட்டிங் இருக்கு பார்த்தீங்களா? கட்டிங் மார்க்கு இதுவும் இந்த கட்டிங் மார்க்கும் நேரா இருந்தா போதும். இதுதான் பாடி சைஸ். நம்ம பாடியோட அளவு சரியா இருக்கா அப்படிங்கிறது இதுதான். டேப் வச்சு நம்ம அளவு எடுத்து இதெல்லாம் இது பண்ண வேண்டியதில்லை. லெஃப்ட் சைடுக்கு லெஃப்ட் சைடு கையோட அளவு தான் எடுக்கணும். இப்போ ப்ளவுஸ் ரெடி. அளவு எடுத்து கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங்கும் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.